என்னதான் ஹார்ட் ஒர்க்கும் டேலண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சிருக்க ஒரு காரியத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு புஷ் தேவைப்படும். சின்ன வயசில் நம்ம ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளையாடுறப்போ 6 போட்டால் தான் கேமை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு ஒரு 6 இருந்து நம்மளை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ரெண்டாவது, நம்மளோட ஃபெயிலியர்ஸ் ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளுக்குள்ளே இருந்து ஜென்ரேட் ஆகிற இன்டர்னல் காட்லி பவர், அந்த பவருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நம்மளை ஊக்கப்படுத்தி கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கேக்கு குக்கீலாம் பண்ணுறப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக வரும். ரீசெண்டாக நாங்கள் ரிஃபைன்டு ஃபுட்ஸ்லாம் கம்மி பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். சாக்லேட்னாலே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், வாழைப்பழமும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் அண்ட் வாழைப்பழத்தை சேர்த்து பண்ணுற ரெசிபி எங்களுக்கு அவ்வளோ இஷ்டமாக இல்லை. அதனால இந்த சாக்லேட் ஓட்ஸ் குக்கி எங்களுக்கு வேறு லெவலில் ஹிட்டு. உங்களுக்கும் மைதா கோதுமைலாம் இல்லாமல் இனிப்பாக ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.